கோவில் கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தாத்தா இருக்காங்க. நான் வந்து கதம்பு பூவும் தேங்காவும் கொண்டுட்டு வந்திருக்கேன். சூடம் பற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் மாரியம்மன் கோவிலுக்கு போகிறோம். வீடியோ எடு. என்கிட்ட தாத்தாவும் உங்களை தான் கேட்குறாங்க தெரியுமா? தனியாக நின்றுக்கிட்டாங்கன்னு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். கல்யாணம் ஆகி இந்த மாதிரி பிறந்த வீட்டு கோயிலுக்கு வரும்போது தனியாக போய் சாமி கும்பிடுறத யாருமே விரும்ப மாட்டேன். அதுக்கு தான் சொன்னேன், கை கால் மூஞ்சியாவது கழுவிட்டு வாங்கலைங்கன்னு. இன்றைக்கி இன்ட்ரோ எடுத்ததே பாதி வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தாங்க. எப்போதுமே அப்பா வீடியோ காலில் காமிக்கிறது இந்த 2 சாமியும். அதனால தான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தேஜு தொட்டு பார்க்கணுன்னு சொன்னால் அவளை தூக்கி காமிச்சிக்கிட்டு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். டைம் இப்போது ஒரு 4:30 இல்லாட்டி 5 இருக்கும்ல. ஆமாம், 5:30 கூட இருக்கும். இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே விலாக். நாங்கள் கோவிலுக்கு போகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து கோவிலுக்கு இங்கே என்னோடய கருப்புசாமி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்ட்ரோ ஷூட் பண்ணுறேன். காலையில் நான் ஷார்ட்ஸ் போட்டதில் என்ன தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கருப்புசாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பி. ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இவருக்குமே ஒரு 2 நாளாக உடம்பு சரியில்லை. அப்புறம் இன்றைக்கி வந்து அம்மா ஒரு தாத்தா எங்களோட சொந்தக்காரங்க தான் இறந்துட்டாங்க. அங்கே போயிட்டு வந்தனால மறுத்தலை குளிக்காமல் கோவிலுக்கு வரக்கூடாதுங்களாம். இல்லாட்டி நாங்கள் எல்லோரும் தான் கிளம்புனோம். அம்மாவுமே மாரியம்மன் கோவில் இதுக்கப்புறம் மாரியம்மன் கோவிலுக்கு போகணும். எங்கள் கூட வருவாங்க, ஆனால் கோவிலுக்குள்ளே வரமாட்டாங்க. போயிட்டு வரும்போது ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரணும். அம்மாவுக்கு கொஞ்சம் லோ ப்ரெஷர் இருக்குது. சந்தோஷப்படுறதா இல்லை கஷ்டப்படுறதான்னு தெரியல. இருந்தாலும் கோவிலுக்கு போகணுன்னு ஆசை. இன்றைக்கி கோவிலுக்கு வந்துட்டேன். ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக கூட இருக்கலாம். எவ்வளோ லாங்காக வரப்போகுதுன்னு தெரியல. செலிப்ரேஷன் எதுவும் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அம்மா செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த சேலை வந்து அம்மா தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. நான் இதில் ஹாப்பி. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்புறம் இன்றைக்கி காலையில் அவங்க அங்கே போனது இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். அம்மாவுக்கு முன்ன மாதிரி இல்லை. நிறைய எங்களுக்காக கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. எதுக்கு எப்போ பார்த்தாலும் செலவு வைக்கணும்னு சொல்லி வேணான்னு சொல்லிவிட்டேன். அதனால் கோவிலுக்கு போயிட்டு வந்து பிடிச்சது சாப்பிட்டுட்டு இருக்கிறதுலே நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து ஒடிசாவில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு இது கூட கிடைக்காது. அதனால் நான் இதில் ஹாப்பியாக இருக்கேன். சரி வாங்க, இதுக்கப்புறம் எப்படி டே போகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். நான் தேஜுவோட அப்பா மட்டும்தான் போகிறோம். அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்களாம். மறுபடியும் வண்டியில் வர்றது நடக்கிறது அலைச்சல் வேணான்னு சொன்னாங்க. இன்னொன்று என்னால் நீ போகாமல் இருக்க வேணாம், நீ முதல்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்த உடனே நானும் தேஜுவும் தான் பூஜை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஒடிசாவில் இருக்கும்போது என் பர்த்டே வந்தது அப்படின்னா புதுசாக எதுவும் ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். மற்றபடி செலிப்ரேஷனுமே எதுவும் இருக்காது. இன்னொன்று தெரிஞ்சவங்க யாராவது எனக்கு விஷ் பண்ணால் தான் அன்றைக்கி பர்த்டேன்னே தெரியும். அந்த மாதிரிலாம் நாள் போயிருக்கு. நிறைய வெறுத்துருக்கேன், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு கூட. ஆனால் இந்த வருஷம் அம்மா ஒரு புடவை எடுத்து கொடுத்து நான் கருப்புசாமி கோவில் போனது, மாரியம்மன் கோவில் போனதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன வயசுலேருந்தே இந்த கோவில்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பழகின இடங்களா, அதை இந்த மாதிரி நாளில் போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வரதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இன்னொன்று இவங்க 2 பேருக்கும் ஒரே டைமில் இப்படி இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. ஆசை தீர சொல்லி அழுதுட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த பூ கொடுத்ததுமே ஹாப்பியாக இருந்தது. நான் தலையில் வச்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு எப்போதும் போல் வாழைப்பழம் உரிக்க தெரிலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க. அவங்களுக்கும் உரித்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வந்தேன். நிறைய மெமரிஸ் இருக்குங்க. அப்பா அம்மா
அண்ணா தங்கச்சி எல்லார் கூடயும் வந்து மாவிளக்கு போட்டதாக இருக்கட்டும், சின்ன வயசில் நாங்களும் தேஜு மாதிரி வாழைப்பழத்துக்கு கோவப்பட்டதாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. டைம் இப்போ 7:20ங்க. இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஓகே, நான் இதுக்கப்புறம் சமைக்கணும். இவ்வளோ ஷார்ட்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதா இல்லையாங்கிற டவுட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் கேட்பீங்கல்ல பர்த்டேக்கு என்ன செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு. அதனால தான் ரொம்ப சின்ன வீடியோவாக இருந்தாலும் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு பயம். அம்மாவுக்கு ஆல்ரெடி லோ ப்ரெஷர் இருந்தது. இப்போ என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் அதே மாதிரி இழப்பு வாங்குது. ஏன்னா இப்போ எல்லாம் ஒவ்வொரு வியாதியும் பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது நம்ம இதுதான் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் இருக்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் பயமாக இருக்குது. ஓகே, நான் இப்போ தான் கோவிலேருந்து வந்தேன். இதுக்கப்புறம் நான் சமைக்கணும். ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு இருக்குது, அப்பாவுக்கு சமைக்கணும். கொஞ்சம் மாவு இருக்குது. அம்மா வந்ததுக்கப்புறம் நான் தோசை ஊற்றிக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும், நாளைக்கு பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி காலையில் ஒரு 10:30 இருக்குங்க. என் ஹஸ்பண்டுக்கு விட்டு ஜுரம் வருது. அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். பார்த்துட்டு என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த பார்ட்டு வந்து இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் என்னோடய ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ஏன்னா நீங்களுமே சொல்லியிருந்தீங்க ட்ராவலில் வந்து ரொம்ப சேடாக இருக்கார், ஒரு மாதிரி உம்மன் இருக்கார், என்ன பிரச்சனை, அவங்க ஹெல்த்தை கொஞ்சம் கவனிங்கன்னு. டைபாய்டு ஃபீவர் வந்திருக்குங்க. இன்றைக்கி காலையில் தான் போயிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்தோம். ரத்தத்தில் ரொம்ப கிருமி இருக்குங்களா அப்படி சொன்னாங்க. டைபாய்டு ஃபீவரு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 3 ஊசி போட்டுட்டாங்க. இன்றைக்கி நைட்டு 8:30க்கு மறுபடியும் நாங்கள் போகணும். அதே மாதிரி நாளைக்கு காலையில் 8 மணிக்கு போகணும். இது வந்து சிம்பதி க்ரியேட் பண்ணுறதுக்கோ எதுக்கும் சொல்லலை. ஏன்னா அவர் தொடர்ந்து பாதி வீடியோஸில் உம்மனே தான் இருந்திருப்பார். எனக்குமே தெரியும் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ப்ளட் டெஸ்ட் எடுத்தால் தானே அது சரியாக தெரியும். அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக செக் பண்ணணும்னு இருந்தேன். பண்ணியாச்சு. டைபாய்டு ஃபீவர். அவருக்கு வந்து தனியாக சாப்பாடு சொல்லியிருக்காங்க. இட்லி, கஞ்சி, ரசம் மட்டும்தான் சாப்பிட்ணுங்களா. மற்றபடி வேறு எதுவும் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிட்ணுங்களா, சுடு தண்ணி. இதெல்லாமே நல்லபடியாக நான் கேர் பண்ணிக்கிறேன். இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். அதே மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது வந்து அவங்களுக்கு முன்னாடியே லோ ப்ரெஷர் இருந்ததுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. மாத்திரை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா ரொம்ப தூரம் நடந்தா இல்லை பெரிய பெரிய குடத்துல தண்ணி தூக்குனா ஒரு மாதிரி இழப்பு வாங்கும். அந்த மாதிரியே ப்ராப்ளம் இருக்கிறனால நேற்று மறுபடியும் சாயங்காலம் செக் பண்ண போனப்போ ஆயில் ஐட்டம் எதுவும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பயிர் அதெல்லாம் சேர்த்துக்கூடாது, தட்டைப்பயிறு மொச்சையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கீரை சாப்பிடலாங்களா, ஆயில் சாப்பிடக்கூடாது, புளி சாதம், லெமன் சாதம், புளிப்பு எதுவுமே வேணான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே மெடிசன் சாப்பிட்றாங்க, நாங்களும் சுடுதண்ணி சாப்பிட்றோம். எங்கள் வீட்டில் இப்போது 4 பேருமே பேஷண்ட் தான். இவருக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்யூ, பாய்.